ரூத் எழுதினதான புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம். ரூத் 4வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. ஸ்திரீகள் நகோமியை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்த்துதலை, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அல்லேலூயா. இந்த 2026 வாக்குத்தத்தத்தை நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். ஆண்டவர் தயை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு தயை செய்கிற காலத்தை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். இந்த நகோமியினுடைய சரித்திரத்தை நாம் இந்த ரூத்தின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். நகோமிக்கு சுதந்திரவாளி இல்லை. நகோமிக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரூத்தின் சரித்திரத்தில் 1வது அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலிமெலேக்கு என்கிறதான மனுஷன், அவனுடைய மனைவியின் பெயர் தான் நகோமி. அவருக்கு 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவர் பேர் கிலியோன். இவர்கள் யூதாவில் உள்ளதான பெத்லகேம் ஊர்ல வசித்து வந்தவர்கள். அந்த நாட்கள்ல தேசம் முழுவதும் பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சத்தினால இன்னொரு தேசத்துக்கு, மோவாப் தேசத்துக்கு இவர்கள் கடந்து செல்கிறார்கள். மோவாப் தேசத்துக்கு போகும்போது புருஷனோட 2 ஆண் பிள்ளைகளோட இந்த நகோமி கடந்து செல்கிறார். ஆனால் மோவாப் தேசத்திலிருந்து சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவர்கள் திரும்பி வரும்போது சுதந்திரவாளி இல்லை, அவருடைய கணவன் இல்லை, அவருடைய 2 ஆண் மக்கள் இல்லை, அவர்களுக்கு எதிர்காலம் இல்லை, அவர்களுக்கு ஒரு சுதந்திரவாளி இல்லை. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாராவது ஒரு பேர பிள்ளைகள் இருந்திருக்கணும், ஒண்ணு பிள்ளைகள் இருந்திருக்கணும், அல்லது பேர பிள்ளைகள் இருந்திருக்கணும். யாருமே இல்லை. புருஷனை இழந்தார், பிள்ளைகள் 2 பேரையும் இழந்தார். எனவே அவருடைய வாழ்க்கை சுதந்திரத்தை அற்று போன ஒரு வாழ்க்கை. சுதந்திரம் இல்லாத, சுதந்திரம் இருந்தும் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாத ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த யூதாவில் உள்ள பெத்லகேமில் அவர்களுக்கு சுதந்திரம் இருந்தது, நிலங்கள் இருந்தது, ஆஸ்திகள் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் பஞ்சகாலம் வந்தபோது அவர்கள் அந்நிய தேசத்துக்கு போனதுனால திரும்பி வந்தால் யார் அனுபவிப்பது? இந்த நகோமிக்கு பிற்பாடு யார் அனுபவிக்க முடியும்? அவருடைய சந்ததியே இல்லை, யாருமே அவர்களுக்கு சந்ததி இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில தான் கர்த்தர் தேவரீர் எழுந்தருளி அவர் சீயோனுக்கு இறங்கினவராக இருந்தார். அல்லேலூயா. இந்த நகோமிக்கு கர்த்தர் இறங்கினார், அவளுக்கு தயவு செய்கிற காலம் வந்தது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அவளுக்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. அதைத்தான் இந்த காலவேளையில் இன்னைக்கு இந்த ரூத்தின் புஸ்தகத்துல நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். ரூத் 1வது அதிகாரம் 8வது வசனம். நகோமி தன்னுடைய 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. நகோமிக்கு ஒன்று மாத்திரம் தெரியும், கர்த்தர் தயை செய்கிறவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் இந்த புத்தகத்துல பல இடத்துல
தயவு செய்கிற கர்த்தர் என்பதை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் முதல்ல இந்த நகோமி தன்னுடைய 2 மருமக்களை பார்த்து அவள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நாம் இங்கே கவனிக்கிறோம். ஸ்தோத்திரம். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக. அப்படி என்றால் அவளுடைய உள்ளான மனதில், அவளுடைய இழப்பில், அவளுடைய குறைவில் அவளுக்கு இருந்த ஒரு மனதில் இருந்ததான ஒரு தேவன் மேல் வைத்த நம்பிக்கை என்னவென்றால், கர்த்தர் தயவு செய்கிறவர். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் தயவு செய்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் தயவு செய்கிறவர். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் தயவு செய்கிறவர். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் தயவு செய்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். யாருக்கு தயவு செய்வார்? இந்த நகோமி தன்னுடைய 2 மருமக்களை நோக்கி சொல்கிறார். 2 ஆண் பிள்ளைகளுக்கும் 2 மருமக்கமாரை மோவாபிலேயே அவள் திருமணம் செய்து வைத்தவர்கள். இப்பொழுது பிள்ளைகள் 2 பேரும் ஆண் பிள்ளைகள் இறந்து போனதுனால மருமக்களும் ஸ்தோத்திரம் நிற்கதியாக நிற்கிறார்கள், மாமியாரும் நிற்கதியாக நிற்கிறார்கள். ஒரு வீட்டுல ஸ்தோத்திரம் 6 பேர்ல 3 ஆண் மக்கள் இறந்து விட்டார்கள், 3 பெண் மக்கள் மாத்திரமே இருக்கிறார்கள். எவ்வளவு துக்கம் நிறைந்த, வேதனை நிறைந்த வாழ்க்கையா இருந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளவராக. இப்பொழுது ரூத் ஒரு காரியத்தை இந்த நகோமி ஒரு காரியத்தை கேள்விப்படுகிறாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று கேள்விப்படுகிறாள். இந்த யூதாவில், இந்த பெத்லகேமில் எல்லாருக்கும் நல்ல ஆகாரம் என்ன செய்கிறது? இருக்கிறது. எல்லாருக்கும் நல்ல ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை அவள் கேள்விப்படுகிறாள். இப்பொழுது அவள் ஒரு முடிவுக்கு வருகிறாள். தன்னுடைய 2 மருமக்களோடு கூட அந்த மோவாப் தேசத்தில் இருந்து புறப்படுகிறாள். யூதா தேசத்துக்கு திரும்பி வரும்படிக்கு அவள் புறப்படுகிறாள். அப்படி வழி நடக்கும் போதே கவனியுங்கள், அப்படி அந்த மோவாப் தேசத்தை விட்டு யூதேயாவுக்கு வருவதற்கு வழி நடக்கும் போதே அவளுக்குள்ள ஒரு எண்ணம் வந்து விடுகிறது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் நம்ம 3 பேரும், இந்த 3 பேரும் நாம ஏன் யூதாவுக்கு போனோம்? ஸ்தோத்திரம். இவர்கள் மோவாப் தேசத்தை சேர்ந்தவர்கள் தானே 2 மருமக்கள் மாறும். எனவே இவர்கள் 2 பேரையும் பார்த்து இவள் சொல்லுகிறாள், ஸ்தோத்திரம், நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். நீங்கள் 2 பேரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நகோமிக்கு இந்த 2 மருமக்கமார் இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறாங்க? தயவு செய்திருக்கிறாங்க. ஏன்னா புருஷன் இறந்த உடனே என்ன பண்ணிருக்கணும்? இந்த 2 பேரும் என்ன செய்திருக்கணும்? தாய் வீட்டுக்கு போயிருக்கணும். போகல. புருஷனை இழந்து, மாமனாரை இழந்து, புருஷனை இழந்த பிறகு அநேகர் என்ன பண்ணுவாங்க? இதுக்கு மேல இந்த வீடு சாவு பிடிச்ச வீடு. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாமனாரை இறந்துட்டாரு, தன்னுடைய சொந்த புருஷர்கள் என்ன செஞ்சாங்க? ஒரே வீட்டுல 2 ஆண் பிள்ளைகள் இறந்துட்டாங்கன்னா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. இது சாவு பிடிச்ச வீடு, இது தரித்திரம் பிடிச்ச வீடு. இது இந்த வீட்டுல இருந்தா நாம என்ன செய்ய முடியாது. நம்ம ஏதோ வந்துட்டோம், இனி நம்ம வாழ்க்கையை என்ன செய்வோம்? விளைச்சு கொள்வோம் என்று உடனே அவர்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி இருக்க வேண்டும். ஆனால் 2 மருமக்கமாரும் தாய் வீட்டுக்கு திரும்பி போகவில்லை. இந்த நகோமிக்கு தயவு செய்தார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த நகோமிக்கு தயவு செய்தார்கள். அதைத்தான் நீங்கள் சொல்லுகிறார். மரித்து போனவர்களுக்கும் தயவு செய்தால் உயிரோடு இருக்கிற நகோமிக்கும் இவர்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக. அல்லேலூயா. நீங்க திரும்பி போங்க. நீங்க இத்தனை வருஷம் உங்கள் புருஷர்களை இழந்தாலும் என் கூட இருந்து எனக்கு தயவு செய்வீங்க. நீங்க உங்க தாய் வீட்டுக்கு திரும்பி போங்க. கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். நல்ல வார்த்தை, சரியான வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த மாமியாரும் சொல்லாத ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஏன்னா தான் கூட வந்தா எனக்கு நல்லா இருக்குமே தான் நினைப்பாங்க. ஆனா இந்த மாமியார் ஸ்தோத்திர நகோமி, நான் கெட்டு போனேன், ஆனா என் மருமக்கமார் என்ன செய்யக்கூடாது? கெட்டு
போயிட்டாங்க. ஆனா இனிமேல் என்ன செய்யக்கூடாது? கெட்டு போகக்கூடாது. இனிமேல் அவர்கள் வாழ்வு இழந்து போகக்கூடாது. அவர்களுக்கு இனியாவது ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கட்டும். அவர்கள் தாய் வீட்டுக்கு போகட்டும். கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதிக்கட்டும். எனக்கு எப்படி தயவு செய்தார்களோ, மரித்து போனவர்களுக்கு எப்படி தயவு செய்தார்களோ, அதே போல அவர்களுக்கும் ஆண்டவர் தயவு செய்வார் என்று நல்ல ஆசீர்வாதத்தோட அவர்களை அனுப்பி வைத்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக அப்படின்னு இன்னொரு ஆசீர்வாதத்தை போடுகிறார். கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வார். நீங்கள் என்ன செய்வீர்கள்? இன்னும் ஒரு வாழ்க்கை உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். நீங்க அங்கே நல்ல சுகமா வாழ்ந்திருக்கணும் என்று ஆசீர்வதித்து முத்தமிடுகிறார். ஆனால் எல்லா 2 மருமகமாரும் அழுகிறாங்க. ஆனால் ஒருத்தி ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்ன செய்கிறாள்? முத்தமிட்டு ஒரு பால் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ 14வது வசனத்துல அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அல்லேலூயா. 2 பேரும் போய்வாங்கன்னு தான் இந்த நகோமி நினைத்தார்கள். ஆனால் 2 பேர்ல ஒருத்தி தான் தாய் வீட்டுக்கு போனாங்க. இன்னும் ஒருத்தி ரூத் தாய் வீட்டுக்கு போகல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத் ஏன் தாய் வீட்டுக்கு போகல? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவள் மாமியாரை விடாமல் பற்றி கொண்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே 15வது வசனத்துல நகோமி சொல்கிறாள், உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகு திரும்பி போ என்று சொல்கிறாள். அப்ப அவ திரும்பி போனால் என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தன்னுடைய தெய்வத்துக்கு மறுபடியும் போய்விடுவது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. தன்னுடைய தெய்வத்தினிடத்து எதை விட்டு வந்த தெய்வமோ அந்த தெய்வத்தினிடத்துக்கு ஒருபாடு என்ன செய்து விட்டார்? போய்விட்டார். ஸ்தோத்திரம். எந்த ஜனத்தை விட்டு வந்தாலோ அந்த ஜனத்தண்டைக்கு ஒருபாடு என்ன செய்து விட்டார்? போய்விட்டார். கவனிக்க வேண்டும். மறுபடியும் மோவாபினுடைய ஜனத்துக்கு தாய் வீட்டுக்கு திரும்பினார். என்ன அர்த்தம் என்றால், அவளுடைய ஜனம் அவளுக்கு வேண்டும். அந்த மறுபடியும் அந்த பழைய தெய்வம் அவர்களுக்கு வேண்டும் என்ற அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ரூத் மாத்திரம் சொன்னாள், எனக்கு விட்டு வந்த தெய்வம் எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. நான் மோவாபில வழிபட்டு வந்த தெய்வங்கள் எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மாமியார் வீட்டுக்கு வந்தேன். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனை வழிபடுகிற ஒரு வீட்டுக்கு வந்தேன். இந்த வீட்டுக்கு வந்து இஸ்ரவேலின் தேவனை நான் வழிபட்டு கொண்டிருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில இழப்பு வந்துவிட்டது. ஆனாலும் ஸ்தோத்திரம், மறுபடியும் நான் போய் என் அந்நிய தெய்வத்தை, அந்நிய தேவர்களை ஸ்தோத்திரம், மோவாபில நான் திருமணம் ஆகும் வரைக்கும் வழிபட்டு வந்த தெய்வங்களை நான் இனியும் என்ன செய்ய போவதில்லை, வழிபட போவது இல்லை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். இந்த முடிவு தான் மிக முக்கியமான முடிவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய தயை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம், நாம் விட்டு வந்த தேவர்களிடத்தில் நாம் மறுபடியும் போய்விடக் கூடாது. அல்லேலூயா. நாம் எவைகளெல்லாம் விட்டு வந்தோமோ அவைகளிடத்தில் மறுபடியும் நாம் என்ன செய்யக்கூடாது? போய்விட கூடாது. மறுபடியும் சொல்லுகிறேன், லாபமோ நஷ்டமோ, ரூத்துக்கு என்னதான் கிடைச்சது? நஷ்டம் தான் கிடைச்சது. வாழ்வோ சாவோ, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரூத்துக்கு என்ன கிடைச்சது? வாழ்வு கிடைச்சதா? ஆமாவா? புருஷனை இழந்துட்டாங்க, வாழ்வு கிடைக்கல. ஸ்தோத்திரம். ஆனால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்மையோ தீமையோ, திருமணம் ஆகும்போது நன்மையா இருந்தது, ஆனால் அவள் அனுபவித்தது தீமை. ஆனாலும் இந்த தேவன் தான் எனக்கு வேணும். கைகளை சொல்லுவோம். நல்லா நீங்க கவனிக்கணும். ஸ்தோத்திரம். நாமெல்லாம் என்ன சொல்லணும்? அநேகருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின் எழுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மோவாபினுடைய தெய்வத்தை விட்டுட்டு, தேவர்களை விட்டுட்டு, இஸ்ரவேலின் தேவனுடைய அந்த இந்த வீட்டுக்கு வந்துதான் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்து போயிட்டோம்? இழந்து போயிட்டோம். மறுபடியும் திரும்பி போறதுக்கு இப்போ என்ன செய்திருக்கிறது? வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே திரும்பி போய்விட நினைக்கவில்லை இந்த ரூத். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன அர்த்தம்? மோவாபினுடைய தேவர்களை இனிமேல் நான் வழிபட மாட்டேன், இஸ்ரவேலின் தேவனை மாத்திரமே நான் வழிபடுவேன். அதுதான்
ரூத் எடுத்ததான மிக முக்கிய முடிவு. ஹல்லேலூயா. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. நகோமியினுடைய தேவன் ரூத்தினுடைய தேவன். இனி நாம் போய் அந்த தேசத்துக்கு போய் நாம் தாய் வீட்டுக்கு போய் இன்னொரு அந்த பழைய தெய்வத்தை நாம் வழிபட விரும்பவில்லை என்பதை அவருடைய வார்த்தையில அறிக்கை செய்தால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்வோ சாவோ, தீமையோ நன்மையோ, கஷ்டமோ நஷ்டமோ, நாம் ஆண்டவரிடத்தில் வந்து விட்டோம். ஹல்லேலூயா. நாம் இயேசுவினிடத்தில் வந்து விட்டோம். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நாம் வந்து விட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் பழைய அந்நிய தெய்வத்தினிடத்துக்கு திரும்பி போகிற ஒரு முடிவு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் எடுக்கக்கூடாது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இந்த முடிவுதான் ரூத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. தன் மாமியாரை விடாமல் பற்றி கொண்டார், மன உறுதியாக இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல ரொம்ப மன உறுதியாக இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுடைய தேவனுடைய சட்டைக்குள்ள வந்தார். ஸ்தோத்திரம். இரண்டாவது அவள் சொன்னாள், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம். எனக்கு தாய் வீடு இருந்தாலும் என் தாய் எனக்கு தேவையில்லை. எனக்கு கூட பிறந்தவர்கள் இருந்தாலும் என் ஜனம் எனக்கு அவசியம் இல்லை. நான் உம்முடைய ஜனம் தான் இனி எனக்கு எல்லாமே என்று அந்த தீர்மானத்துக்குள்ள ரூத் வந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த தேவனுடைய குடும்பத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய குடும்பத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நமக்கு யார்தான் தேவன், நமக்கு யார்தான் ஜனம்? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த குடும்பம் தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட இந்த தீர்மானம், மன உறுதி அவளுக்குள்ள இருந்ததுனாலதான் ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்லுகிறேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவனை ஏற்றுக்கொண்டவள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவனை ஏற்றுக்கொண்டவள் ரூத். ஹல்லேலூயா. எதிர்பார்ப்பு இருந்திருந்தால் மறுபடியும் என்ன செய்திருப்பாள்? திரும்பி போயிருப்பாள். எதிர்பார்ப்பே கிடையாது. ஆண்டவரிடத்துல வந்துட்டோம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வீட்டுக்குள்ள, இந்த குடும்பத்துக்குள்ள வந்துட்டோம். ஆனால் இந்த வீட்டுல கஷ்டத்தை அனுபவித்து விட்டோம். ஆனாலும் எனக்கு எந்த எதிர்பார்ப்போடு நான் திரும்பி போக விரும்பவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதிர்பார்ப்பு இல்லாமல் தேவனை நேசித்தாள் இந்த ரூத். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எதிர்பார்ப்போட தேவனை நேசிக்க வேண்டாம். எதிர்பார்ப்பு, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உண்மையாய் நம்முடைய இஸ்ரவேலின் தேவனை, நம்முடைய ஜீவனுள்ள தேவனை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நேசித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தயவு செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வாழ்ந்திருக்க செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக என்கிற ஆசீர்வாதம் ஒரு பாளுக்கு பலிக்கவில்லை, ஆனால் ரூத்துக்கு தான் அது பலித்தது. ஆமென். அல்லேலூயா. எப்போ நாம் மன உறுதியோடு தேவனை எதிர்பார்ப்பு இல்லாமல் நேசிக்கிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் நமக்கு பலிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக. தேவனை நேசித்தவள், தேவனை நேசித்தவள், தேவனுடைய ஜனங்களை நேசித்தவள். அதனால்தான் 2வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேலினுடைய சட்டைகளோட 12வது வசனத்துல பார்க்கிறோம். 11-12 வாசிப்போம். அதற்கு போவாஸ், உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. யார் அந்த சட்டைக்குள்ள வந்தால்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைக்குள்ள.
ஆதரவுக்குள்ள, அரவணைப்புக்குள்ள, அந்த நிழலுக்குள்ள எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எனக்கு இயேசு போதுமானவர். அல்லேலூயா. என் மாமியார் மாத்திரம் இருந்தாலும், என் மாமியாருடைய மாமனார் இல்லை, என்னுடைய கணவர்கள் இல்லை, ஆனால் இயேசு மாத்திரம் எனக்கு போதும். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைக்குள்ள வந்தபடியினால் உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தேவனை நேசித்தவள் தான் இந்த ரூத். தேவனை நேசிக்காட்டா, நான் கவனிங்க, தேவனை நேசிக்காட்டா மனுஷன் என்ன செய்ய மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க. உண்மையா யெகோவா தேவனை நேசித்ததுனாலதான், கர்த்தரை நேசித்ததுனாலதான் இந்த ரூத் நகோமியை நேசித்து பின்னாடி வந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை நேசிக்கிறவர்களாக வாழுவோம். தேவனுடைய ஜனங்களை நேசிக்கிறவர்களாக வாழ்வோம். நம்முடைய குடும்பங்களை நேசிக்கிறவர்களாக நாம் வாழ்வோம். கர்த்தர் நமக்கு தயவு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக ஸ்தோத்திரம். ரூத் இரண்டாவது அதிகாரம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவது வசனம். ரூத் இரண்டாவது அதிகாரம் 2வது வசனம். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ, அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. நான் முதல்ல சொன்னேன் தயை, இரண்டாவது ஒரு தயை நான் சொல்லுகிறேன். சொல்கிறேன், நான் வயல்வெளிக்கு போய் நான் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றால், அதற்கு இவள் என் மகளே போ என்றாள். இப்போ இந்த நகோமி ரூத்தும் மோவாப் தேசத்தை விட்டு யூதாவில் உள்ள பெத்லெகேமுக்கு வந்து விட்டார்கள். பெத்லெகேம்ல வந்து அவங்களுக்கு சாப்பாடு வேணும். சாப்பிடுறதுக்கு மாமியார் போய் வேலை செஞ்சு மருமகளுக்கு சாப்பாடு போடல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கவனியுங்கள், இந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் இப்ப மாமியாரை பார்த்து, நகோமியை பார்த்து, இந்த ரூத் தான் முதல் வார்த்தை எடுக்கிறார். அல்லேலூயா. இந்த அம்மா வாயிலிருந்து தான் வார்த்தை வருது. மாமியார், ஏ ரூத்தே, ஏ மருமகளே, நம்ம நீ எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போய் எனக்கு கொஞ்சம் ஆதாரத்துக்கு வழி பண்ணு அப்படின்னு சொல்லல. கைகளை உயர்த்தி சொல்லுவாங்க. இந்த நகோமியை பார்த்து இந்த ரூத் சொல்லுகிறாள், சொல்கிறோம், வயல்வெளிக்கு போய் நான் எங்க போக போகிறேன், வயல்வெளிக்கு போக போகிறேன். வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்கிறதோ சொல்கிறான், அவருக்கு பிறகு அங்கே போய் நான் கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன். என்னால வீட்டுல சும்மா இருக்க முடியாது. பட்டினியா, நீங்களும் பட்டினியா, நானும் பட்டினியா என்ன செய்யக்கூடாது, இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. நீங்க வீட்டுல இருக்கலாம், ஆனா நான் வீட்டுல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நான் எங்கேயாவது போய் கதிர்களை பொறுக்கி நான் வருகிறேன். யார் கண்ணில் எனக்கு தயை கிடைக்குதோ அங்க போய் நான் கதிரை பொறுக்கிட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள், இந்த காரியத்தை பார்க்கும்போது அவள் போய் 3வது வசனத்துல ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ரூத் தான் முடிவெடுக்கிறாள். நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நகோமி முடிவெடுக்கவில்லை, இப்ப ரூத் தான் முடிவெடுக்கிறாள். சொல்கிற கதிர்களை பொறுக்குவதற்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அவள் போகும்போது என்ன நடக்கிறது, அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினால் ஒரு வயல்வெளியில போய் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கு வம்சத்தானாகிய போவாசுடையதாக இருந்தது. தற்செயலாய் அப்படின்னு வார்த்தை எழுதியிருக்கு. என்ன செயல்? நாம அநேக நேரம் அப்படிதான் சொல்லுவோம், தற்செயலா வந்தேன், தற்செயலா நடந்துச்சு. ஸ்தோத்திரம். இது தற்செயல் அல்ல, இது தேவ செயல். ஆமென் சொல்லுங்க. இது தற்செயலா நீங்கள் வரவில்லை, தற்செயலாக உங்களுக்கு இது நடக்கவில்லை, இது தேவ செயலாகவே இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த ரூத் தற்செயலாக போகிறாள், ஒரு வயலுக்குள்ள போகிறாள். அது அவளுக்கு தற்செயலாக போய் இருக்கிறது. ஆனால் தற்செயலாக போன வயல் சொல்கிறாங்க, அவருடைய மாமனாருடைய
சொந்தம் கரங்களை உயர்த்தி அமைய சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மனுஷ பார்வைக்கு தற்செயலாக இருக்கும், ஆனால் தேவ செயல் தான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். தேவ திட்டம் தான் நமக்கு நடக்கும். நாம் அநேக நேரம் நினைக்கிறோம் தற்செயலா நடக்குது அப்படின்னு சொல்லி. தற்செயல் அல்ல, தேவ செயல். எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா. தேவனுடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒருவர் தற்செயலா நீங்க சந்திப்பீங்க, ஆனா அது என்ன செயல்? தேவ செயல். நீங்க தற்செயலா எங்கேயோ ஒரு இடத்துக்கு போவீங்க, ஆனா அது என்ன செயல்? தேவ செயல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஒரு முடிவு எடுப்பீங்க, தற்செயலா ஒரு முடிவு எடுப்பீங்க, ஆனா அது என்னது? தேவனுடைய செயலாக மாறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாருடைய கண்களில் தயவு கிடைக்கிறதோ, தற்செயலாக போனால், தற்செயலாக ஒரு வயலுக்கு போனால், அது சொந்தம் உள்ள ஒரு வயல், அந்த வயலினுடைய போவாசினுடைய கண்கள்ல ரூத்துக்கு தயை கிடைத்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த போவாசினுடைய கண்களுக்கு தயை கிடைக்கும் முன்னாடி அந்த போவாசினுடைய வேலைக்கு அந்த அதிகாரியாக அந்த வயல்ல ஒருவரை நியமிக்கப்பட்டிருந்தார் அருப்புல. அந்த மனிதனுடைய கண்காணிக்காரனுடைய கண்கள்ல தயவு கிடைத்தது. ஹல்லேலூயா. அந்த வயல்ல யாருக்கு போவாசா இருந்தாரு? யார் இருந்தது வயல்ல? கண்காணி இருந்தார். கண்காணிக்கிற ஒருத்தர் இருந்தார். அந்த கண்காணிக்கிறவனுடைய கண்கள்ல ரூத்துக்கு தயை கிடைத்தது. இந்த உடனே அந்த ரூத்தை பார்த்து அந்த கண்காணி சொன்னார், நீ இந்த வயல்ல சிந்துகிற கதிர்களை நீ என்ன செய்து கொள்ளலாம்? பொறுக்கி கொள்ளலாம் என்று சொன்னாள். இது போவாஸ் சொல்லல, யாரோ ஒரு மனிதன் சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கண்காணி, அந்த அறுப்பு அறுக்கிறவர்கள் எல்லாம் கண்காணிக்கிற ஒரு மனுஷன் சொல்லுகிறான். அதுக்கு பிறகுதான் போவாஸ் அந்த வயலுக்குள்ள வருகிறார். வயல்ல வந்தோன்னா அந்த பெண் பிள்ளை யார் அப்படின்னு கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். உடனே இந்த பெண் பிள்ளை வந்து இப்ப கொஞ்ச நேரம் ஆச்சு, இவள் என்னிடத்துல பொறுக்கிக் கொள்கிறேன் என்று கேட்டாங்க. நான் அதற்கு என்ன செய்கிறேன்? அனுமதி கொடுத்தேன் என்று சொல்லுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே அந்த போவாசை பார்த்து கவனிங்க. 2வது அதிகாரம் 10வது வசனம். 2வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது. வார்த்தையை கவனிங்கள். 3வது தயை நான் இங்கே சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த போவாசு தரையில முகம் குப்புற விழுகிறாள், அவனை வணங்குகிறாள். நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்கள்ல தயை கிடைத்தது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய கேள்வியே போவாசுக்கு முன்பாக ரூத் வைக்கிறார். எதனால என்னோட உம்முடைய கண்கள்ல எனக்கு தயை கிடைத்தது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த போவாஸ் ரூத்தை விசாரித்தான். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ வேற வயல் போகாத, நீ கடைசி வரைக்கும் இந்த வயல்ல வா, நீ நான் உனக்கு எல்லாம் நீ பொறுக்கிக் கொள்வதற்கு தடை இல்லை என்று இந்த போவாஸ் ரூத்துக்கு மேலும் அனுமதி கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த கண்காணியை பார்த்து போவாஸ் சொன்னார், நீ சிந்திறது மட்டும் இல்லை, கொஞ்சம் அதிகமாக தானாகவே கொட்டி சிந்திரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒண்ணா பொறுக்கிறதுக்கு பதிலா இதுவரைக்கும் எப்படி பொறுக்கிறாங்க? ரூத்து ஒவ்வொரு கோதுமை மணியா பொறுக்கிறவங்களுக்கு பதிலா இப்போ வேற இந்த கண்காணி இடத்துல இந்த போவாஸ் சொல்றாரு, நீ ஒண்ணா பொறுக்க வேண்டாம், அங்கங்க என்ன செய்து விட்டுரு, கொஞ்சம் கொட்டி விட்டுரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொறுக்கிட்டு போட்டோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. உடனேதான் இந்த ரூத்து கேட்கிறா, உம்முடைய கண்கள்ல எதனால எனக்கு தயை கிடைத்தது? ஆண்டவர் தயை செய்வார். மனுஷனுடைய கண்கள்ல ஆண்டவர் தயை கிடைக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு தயை செய்யும் காலம் வந்துட்டா மனுஷ கண்கள்ல தயை கிடைக்கும். நான் இப்ப 4 வாரமா உங்களோட பேசிட்டு வரேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு கர்த்தர் தயை செய்யும் போது லாபானுடைய கண்கள் என்ன கிடைச்சது? தயை கிடைத்தது. யோசேப்புக்கு தயை செய்ய ஆண்டவர் காண்பித்த போது சிறைச்சாலைக்காரனுடைய கண்கள் என்ன கிடைத்தது? தயை கிடைத்தது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷ கண்கள்ல தயை கிடைக்கும். போவாசினுடைய கண்கள்ல தயை கிடைத்தது ரூத்துக்கு.
ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் தயவு செய்ய ஆரம்பிக்கிறான்னா மனுஷங்கள்ல என்ன செய்துச்சு, நமக்கு தயவு கிடைச்சிச்சுன்னா கர்த்தர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, தயவு செய்யும் காலம் வந்துவிட்டது என்று அர்த்தம். அல்லேலூயா. சீக்கிரம் வரப்போகுது, கர்த்தர் குறித்த நேரம் வரப்போகிறது. தயவு செய்யும் காலம் வந்துவிட்டது, குறித்த நேரம் வரும். ஆமென் சொல்லுங்க. தயவு செய்யும் காலம் வந்துவிட்டது, குறித்த நேரம் வரும். குறித்த நேரம் வரும். ஸ்தோத்திரம். அதான் அர்த்தம். ஆண்டவர் தயவு செய்ய ஆரம்பித்தார். போவாஸ் ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த ரூத்துக்கு தயவு செய்ய ஆரம்பித்தார். உன்னுடைய கண்களில் எதனால் எனக்கு தயவு கிடைத்தது என்று சொல்லுகிறார். எல்லாம் போவாஸ் பேசுகிறார். அப்பொழுது 13வது வசனத்துல மறுபடியும் ரூத் சொல்லுகிறாள் 13ல, அதற்கு அவள், என் ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். ஆமென். கிடைச்சிச்சு. இன்னும் எனக்கு என்ன செய்யணும், தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாக இராவிட்டாலும் நீ எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே என்றான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேலைக்காரிக்கு சமானமா இல்லாவிட்டாலும் இந்த வேலைக்காரிக்கு ஆறுதல் சொல்லல போவாஸ். கவனிங்கள், இந்த ரூத்துக்கு ஆறுதல் சொன்னான். அல்லேலூயா. ஆமென். இந்த ரூத்துக்கு பட்சமாக பேசினான் போவாஸ். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். மனிதர்கள் நமக்கு பட்சமாய் பேச வைப்பார். அல்லேலூயா. பட்சமாய் பேசினார், ஆறுதல் சொல்ல வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே இந்த காலவேளையில தயை கிடைக்க வேண்டும், பட்சமாய் பேசினீர். ஸ்தோத்திரம். அப்படி சிந்தினதுனால என்ன நடந்துச்சு, நல்லா கவனிங்க. நாள் முழுக்க பொறுக்கி இருந்தாலும் கால் படி கூட அவனால் பொறுக்கி இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சாயங்காலம் சிந்தினதெல்லாம் நிறைய சிந்தி விட்டதுனால ஒரு படி அவளுக்கு மரக்கால், ஒரு மரக்கால் வார்கோதுமையை அவள் ரெடி பண்ணி வீட்டுக்கு கொண்டு போனாள். கைகளுடைய தலையிலே சொல்லுவாங்க. அல்லேலூயா. தயவு செய்கிற கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். ஒரே நாள், முதல் நாள் அந்த வயல்வெளிக்கு போனாள். கதிரை பொறுக்க, சிந்தினதை பொறுக்க போனாள். அவளுக்கு கிடைச்சது ஒரு படி மரக்கால் வார்கோதுமை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, அவளுக்கு மதிய சாப்பாடு வறுத்த பயிரும் கிடைச்சது. அது மாத்திரமல்ல, அதையும் மடியில கொஞ்சம் வச்சுக்கிட்டு மாமியாருக்கு என்ன செய்வாங்க, கொண்டு போனாங்க. கவனிக்கணும். ஒரு வார்த்தையை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அடுத்து வரேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இரண்டாவது ஸ்தோத்திரம். அடுத்து 2வது அதிகாரம், ரூத் 2வது அதிகாரம் 26வது வசனம். ரூத் 2வது அதிகாரம் 26வது வசனம். இல்லையோ? 2வது அதிகாரம் 20வது வசனம். தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றார். வசனத்தை ரொம்ப கவனிங்க. இந்த இடத்துல என்ன வருது, தயவு வருகிறது. என்ன வருகிறது, தயவு வருகிறது. இப்போது நகோமி சொல்லுகிறார் மருமகளை பார்த்து, எப்போ ஒரு மணி மரக்கால் பார்ப்போம் தான் வீட்டுக்கு வந்திருக்குது. வறுத்த பயிர் என்ன செய்திருக்கு, வீட்டுக்கு வந்திருக்குது. இதை பார்த்த உடனே ஸ்தோத்திரம், எங்க போனேன், யாருக்கு வயலுக்கு போனேன், எங்க பொறுக்கினேன், ஸ்தோத்திரம், எந்த இடத்துல வேலை செய்யுது அப்படின்னு கேட்டு அவர் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்று சொன்ன உடனே இந்த ரூத் சொல்லுகிறாள், நான் போன வயல் தற்செயலா போனேன். யாருடைய வயல், போவாஸ் அப்படிங்கிறோட ஒரு வயலா இருந்தது. அவர் அங்க எனக்கு ஆதரவு பண்ணாரு, கர்ஷனையா பேசினாரு அப்படின்னு சொன்ன உடனே நகோமி சொல்லுகிறார்கள், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தர். அப்போ எப்பவும் கவனிக்கணும், யாருக்கு தயவு செய்கிற கர்த்தர், உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தயவு செய்கிற கர்த்தர், மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் அநேக இழப்புகள் இழந்த அந்த இழப்புகளிலும் கர்த்தர் என்ன செய்கிறார், தயவு செய்கிறார். அதுதான் நம்ம நகோமி சொல்லுகிறார், மரித்த உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக. போவாஸ் ஆசீர்வதிக்கப்படுவானாக அப்படின்னு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறாங்க. இப்போ சொல்ற, அவள் நமக்கு நெருங்கின, போவாஸ் நெருங்கின
உறவு முறை அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், அதோட முடிச்சுக்கிட்டாங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உடனே ரூத் சொல்றாங்க, ஸ்தோத்திரம், இந்த அறுப்பு காலமெல்லாம் என் வயலுக்கு வா, வேற வயலுக்கு என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம் அப்படின்னு அந்த போவாஸ் சொன்னார்ன உடனே அதுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக, அது நல்லது, நீ அந்த வயலுக்கு போங்க அப்படின்னு சொல்லியாச்சு. கைகள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கணும். மூன்றாவதாக இந்த 2:20 படி மூன்றாவது தயவு நான் சொல்லுகிறேன். மூன்றாவது தயவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. மூன்றாவது தயவு, கோதுமை அறுப்பு காலமும் வார்கோதுமை அறுப்பு காலமும் ஸ்தோத்திரம் முழுவதும் கதிரை பொறுக்கினாள் ரூத். வேற ஒரு வயல் போகவே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் மூன்றாவது ரூத்துக்கு செய்த தயவு, வேற வயல் போகல, அறுப்பு காலம் முழுவதும், கோதுமை அறுக்கிற காலம் முழுவதும், வார்கோதுமை அதாவது பார்லி அறுக்கிற காலம் முழுவதும். ஒரு அறுப்பு என்றால் குறைஞ்சது எவ்வளவு நாள் அறுப்பாங்க? எவ்வளவு நாள் ஒரு வயல்ல அறுப்பு இருப்பாங்க? கோதுமை அறுக்கிறதுக்கு இன்னைக்கு மிஷின் இருக்கு, அன்னைக்கு எவ்வளவு அறுப்பு இருக்கும்? குறைஞ்சது ஒரு 10-15 நாளாவது என்ன செய்யும், அறுப்பு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். கோதுமை அறுப்பு, அப்புறம் வார்கோதுமை அறுப்பு. ஒரு மாசத்துக்கு மேலாக ஸ்தோத்திரம் கவனிங்கள். குறைஞ்சது ஒரு மாதம், நான் சொல்றேன், குறைந்தது ஒரு மாதம் 30 நாள் வரைக்கும் ஸ்தோத்திரம் அந்த அறுப்புக்கு கதிர்களை பொருட்களா இந்த ரூத்து போனாங்க. அல்லேலூயா. உடனே வரல. முதல் நாள் ஒருபடி, இரண்டாவது நாள் சொல்லுங்க ஒருபடி, மூணாவது நாள் சொல்லுங்க ஒருபடி, நாலாவது நாள் ஒருபடி, அஞ்சாவது நாள் ஒருபடி, ஆறாவது நாள், 20வது நாள் 20 ஒருபடி தான். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். 30 நாள் அந்த வயலுக்கு போனாலும் டெய்லி எவ்வளவுதான், ஒரு படிதான். ஏன்னா அவங்க சிந்தி விடுவாங்க, இவளை என்ன செய்யறதா செய்யணும், பொறுக்கதான் செய்யணும், சிந்தினத அள்ளி எடுத்துக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு மேல கிடையாது. அல்லேலூயா. கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க 30 நாள் வரைக்கும் ஒரு வயல்ல போய், யார் வயல்? இப்போ இந்த அம்மாவுக்கு தெரியும் ரூத்துக்கு யார் வயல் தெரிஞ்சிச்சு? போவாஸ் வயல், சொந்தக்கார வயலுக்கு தெரிஞ்சிச்சு, உறவின் முறை வயலுக்கு தெரிஞ்சிச்சு. உறவின் முறை வயலா இருந்தாலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அந்த போவாசும் என்ன பண்ணல, 30 நாள் அறுப்பு அறுக்கிற காலமெல்லாம் ரூத் அந்த வயல்ல போனாலும் ஒரு மூட்டைய தூக்கி, கவனிங்க, ஒரு மூட்டைய தூக்கி, ரூத்தே நீ அந்நிய தேசத்திலிருந்து வந்தவள், நீ எனக்கு சொந்தக்கார வம்சத்துல இருக்கிற, நீ பொறுக்க வேண்டாம், நான் உனக்கு என்ன செய்கிறேன், ஒரு மூட்டைய தருகிறேன்னு சொல்லி 30 நாள் வரைக்கும் அந்த குறைஞ்சது நான் சொல்றேன், வார்கோதுமைக்கு 15 நாள், கோதுமைக்கு 15 நாள் அறுப்பு. இது குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன். அந்த அன்னைக்கு எவ்வளவு வயல் இருந்திருக்கும், எவ்வளவு நிலமில்ல அறுப்பு அறுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அத்தனை நாள் வரைக்கும் ரூத்து பொறுக்கி கொண்டுதான் இருந்தாலே தவிர, அப்படியே ஒரு மூட்டை, அம்மா நீ தூக்கிட்டு போமா, நீ பொறுக்க வேண்டாமா, சும்மா இருமா அப்படின்னு சொல்லி போவாஸ் செய்யவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம என்ன எதிர்பார்ப்போம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன எதிர்பார்ப்போம்? என்ன எதிர்பார்ப்போம்? சொந்தக்காரங்க தானே, சொந்தக்காரங்க தானே, உரிமையாளர் தானே, ஏன் என்ன பொறுக்க வைக்கிறாங்க? முதல்ல கச்சைகளா வந்தேன், தெரியாம வந்தேன், பொறுக்கினேன், சிந்தியும் கொடுக்குறாங்க, பரவாயில்ல, சிந்தி கொஞ்சம் சிந்தி கொடுக்குறாங்க, கொட்டி கொஞ்சம் கொட்டி கொடுக்குறாங்க, அதே நான் அள்ளிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா டெய்லி வந்து நான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? கதிரை பொறுக்கிற வேலை தான் செய்ய வேண்டியது இருக்கு. மூட்டையை கொடுத்து தூக்கிட்டு போற வேலை இல்லை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. அருமையானவர்களே, பொறுக்குவோம், அப்புறம் கொஞ்சம் சிந்துவாரு. ஆனா ஒரு காலம் வரும் வரைக்கும் என்ன செய்துதான் இருக்கணும், என்ன செய்துதான் இருக்கணும், பொறுக்கிட்டு தானே இருக்கணும். உடனே மூட்டை வந்துடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். பொறுக்கிற வேலை தான் செய்யறான். ஸ்தோத்திரம். கதிர்களை, சிந்தின கதிர்களை
பொறுக்கி கொண்டுதான் இருந்தாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவள் சும்மா இருக்கவில்லை. அவள் பொறுக்கிற வேலையை காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பொறுக்கி அதை அடிச்சு அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அந்த 30 நாள் வரைக்கும் மாமியாரும் பதிலே பேசல. 30 நாள் வரைக்கும் மாமியார் அமைதி காத்தார்கள். 30 நாள் வரைக்கும் போவாஸ் அமைதி காத்தார். கைகளை சொல்லுவோம். சில நேரங்களில் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தயவு கிடைச்சிடும், ஆனா என்ன பண்ணுவாரு? அமைதியாக இருப்பாரு. தய கிடைச்சது உண்மைதான். ஒரு வயலுக்கு போறது தய கிடைத்தது உண்மைதான். ஒரு படி கூட பொறுக்க முடியாது. பொறுக்குனா கால்படி தான் பொறுக்க முடியும். ஒரு நாள் முழுவதும் ஒரு படி கிடைக்க ஒரு படி பொறுக்க தய கிடைத்தது உண்மைதான். ஆனால் அறுப்பு காலம் முழுவதும் பொறுக்குகிற வேலையெல்லாம் ரூத் செய்தாள். நன்மையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் செய்கிற வேலையை நாம் கரெக்டா செய்யணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் செய்கிற வேலையை நாம் என்ன செய்யணும்? சரியா செய்யணும். அப்பதான் தயவு கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்படி தயவு கிடைக்கணும்னா நாம செய்கிறத ரொட்டீனா என்ன செய்யணும்? செய்யணும், சரியா செய்யணும். ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒரு படி கிடைச்சிச்சு. இப்பதான் நம்ம வீட்டுல 20 நாள் கணி, 20 நாள் அறுப்பு அறுத்தாச்சு. 20 நாள் 20 மணி 20 மரக்கால் கோதுமை வீட்டுக்கு போயிடுச்சு. 20 மரக்கால் கோதுமை வீட்டுக்கு போயிடுச்சுன்னா போதுமா? எத்தனை நாள் அறுக்கிறாங்களோ அத்தனை நாள் வரைக்கும் என்ன செய்யணும்? பொறுக்கணும். அத்தனை நாள் வரைக்கும் வீட்டுக்கு ஆசீர்வாதம் போகணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடைசி வரைக்கும் ரூத் அறுப்பு அறுத்து முடியும் வரைக்கும் வேலை செய்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிரயாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். கைகளை உயர்த்தி. மூன்றாவது தயை கிடைக்கணும்னா நாம் எப்படி பிரயாசம் பண்ணுகிறோம் என்கிறது தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். எப்படி பிரயாசப்படுகிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போகக்கூடாது. மாமியார் ஸ்தோத்திரம் உள்ளவதாக இன்னைக்கு ஒரு படி கிடைச்சிருக்கலாம் சிந்தினதுனால. ஆனா அதற்காக 10 படி கிடைக்காது ஒரு நாள்ல. ஹல்லேலூயா. ஒரே நாள்ல ஒரு மூட்டை வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளவதாக. ஒரே நாள்ல 10 மூட்டை கோதுமை வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு படி வந்தாலும் சந்தோஷமா அந்த வேலையை செய்தாள். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உள்ளவர்கள். 30 அந்த நான் சொல்றேன் கெஸ் பண்ணி 30 நாள் ஒரு மாசம் சொல்றேன். ஆனா அதை விட அதிகமாக தான் இருக்கணும். கோதுமை இருக்கிறதுக்கு ஒரு 20 நாள், வார்கோதுமை இருக்கிறதுக்கு 20 நாள், 1.5 மாசம் போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். இவ்வளவு நாளும் ஸ்தோத்திரம். வேற வயலுக்கு போகல. ஒரே வயல்ல இந்த ரூத் கதிர்களை பொறுக்கினாள். அறுப்பு காலம் தீரும் மட்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அறுப்பு காலம் தீரும் மட்டும். நமக்கு தயை கிடைக்கணும்னா கடைசி வரைக்கும். ஹல்லேலூயா. நமக்கு தயை கிடைக்கணும் என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும். ஆமென். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் செயல்படணும். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் செயல்படணும். ஹல்லேலூயா. நேற்று செஞ்சிட்டோம் இன்னைக்கு செய்ய வேண்டாம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. நேற்று ஜெபம் பண்ணோம் இன்னைக்கு ஜெபம் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. நேற்று பைபிள் வாசித்தோம் இன்னைக்கு பைபிள் வாசிக்க விடக்கூடாது. கைகளை உயர்த்தி இன்னைக்கு ஆராதிச்சோம் நாளைக்கு ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று பொறுக்கணும் இன்னைக்கு பொறுக்கணும். ஹல்லேலூயா. வசனத்தை பொறுக்கணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை அடையணும்னா பொறுக்கி தான் நம்ம ஆசீர்வாதத்துக்குள்ள முழுமையா வர முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நடக்கிறது அறுப்பு காலம் வரைக்கும் மாமியார் ஒண்ணுமே பேசல. இந்த மருமகள் என்னதான் பண்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. டெய்லி போய் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வருவாங்க. டெய்லி போய் கஷ்டப்பட்டு என்ன செய்வாங்க? உழைச்சி கொண்டு வருவாங்க. போவாசம் டெய்லி வரும்போது கொஞ்சம் சித்திரந்தாங்க தவிர எதுவும் அதிகமா கொடுக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் ஒரு நாள் வந்தது. அறுப்பு காலம் முடிஞ்சிச்சு, வேலைலாம் முடிஞ்சிச்சு. இப்போ நகோமி சொல்லுகிறாள் ரூத்தை பார்த்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாலாவது தயை கிடைக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? நகோமி இப்ப சொல்லுகிறாள் ரூத்தை பார்த்து, நான் வந்து உனக்கு சொல்ல போறேன். இந்த அறுத்து வச்சாருல இவர் எல்லாத்தையும் என்ன செய்தாரு? அறுத்து வச்சாரு. இப்ப அறுத்ததை என்ன செய்ய போறாரு? தூற்றி அதை மணியெல்லாம் பிரிச்சு என்ன பண்ண போறாரு? அறுப்புல அதனுடைய அறுத்தாச்சு அதை வந்து எல்லாத்தையும் பிரிச்சு எடுக்க போறாரு. களத்துல வேலை நடக்க போகுது இனிமேல். ஹல்லேலூயா. வயல்ல வேலை நடந்துச்சு, இனி எங்க நடக்க போகுது வேலை? களத்துலதான் அவருக்கு வேலை. களத்துல வேலை நடக்கும்.
இந்த களத்துக்கு ராத்திரி அங்க போவாஸ் வருவாரு. அவரு என்ன செய்வாரு? படுத்துருவாரு. எங்க படுக்கிறாங்கிறத நீ பார்த்துக்கோ. மாமியார் கற்பித்தபடி எல்லாம் ரூத் செய்தார். நாலாவது கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவாங்க. அல்லேலூயா. மாமியார் கற்பித்தபடி எல்லாம் ரூத் என்ன செய்தார்? செய்தார். அல்லேலூயா. நாலாவது நமக்கு தயை கிடைக்கணும்னா மற்றவங்க சொல்றத கொஞ்சம் கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மாமியார் கேட்கறத என்ன செய்யணும்? சொல்றத கொஞ்சம் கேட்கணும். பெரியவங்க சொல்றத கொஞ்சம் கேட்கணும். ஸ்தோத்திரம். அவள் கற்பித்தபடி எல்லாம் செய்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொறுக்கி கொண்டு வந்தவளை இப்பொழுது அந்த அறுவடையில் ஸ்தோத்திரம் களத்துல போய் நீ இப்படி இப்படி நடந்துக்கோ. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் தூங்கிட்டு இருப்பான். தூங்குற இடத்தை பார்த்துக்கோங்க. தூங்கி அந்த கால்வாட்டில போய் என்ன செய்யும்? படுத்து நீயும் படுத்துக்கோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சொல்லி அனுப்பிட்டாங்க மாமியார் ரூத்தை பார்த்து, மருமகளை பார்த்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க என்ன நடந்தது? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரே வார்த்தை சொல்றேன். ரூத் கற்பித்தபடியெல்லாம் செய்தாள் என்றுதான் எழுதி இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 5வது ஸ்தோத்திரம் 6வது வசனம் 3வது அதிகாரம் 6வது வசனம் 3:6. அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தாள். தன் மாமி தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தாள். அல்லேலூயா. நடந்துச்சு. போவாஸ் ராத்திரியில விழிக்கிறாரு. விழித்தா யாரு? கால் மாட்டல ரூத்து, ஒரு பெண்ணு அலறிட்டாரு. என்ன நடந்தது? ஸ்தோத்திரம். ரூத்து அப்போ அவள் சொல்லுகிறாள், நான் ஸ்தோத்திரம், நீ எனக்கு சுதந்திரவாளி. அல்லேலூயா. சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்து சுதந்திரவாளி. அப்போ ஸ்தோத்திரம் உண்டாதாக. நடந்தது காரியத்தை நம்ம பைபிள்ல தெரியும். ஸ்தோத்திரம். இப்பதான் போவாஸ் எவ்வளவு மரக்கால்? 6 படி மரக்கால் வார்கோதுமைய ரூத்தினுடைய போர்வையில அளந்து போட்டு அனுப்புகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிக்கணும். அறுப்பு வரைக்கும் 6 மணி கிடைக்கல. ஸ்தோத்திரம். அறுப்பெல்லாம் அறுத்து களத்துல எல்லாம் சேர்த்து வேலை செய்யும் போதுதான் இந்த போவாச ரூத்து சந்தித்த போதுதான், மாமியாருடைய சொல்படி செய்த போதுதான், ஸ்தோத்திரம், அன்றைக்கு தான் முதல் முறையா ரூத்துக்கு 6 படி மரக்கால் வார்கோதுமை கிடைக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. 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 ஏன் 6 படி மரக்கால் வார்கோதுமையை போவாஸ் கொடுத்து அனுப்புறான்னா, நீ மாமியார் வீட்டுக்கு போகும்போது என்ன செய்யக்கூடாது? வெறுமையா போகக்கூடாது. போவாச சொல்றாரு, நீ ராத்திரியில பார்க்க வந்துட்டீங்க, ஆனா இப்போ நீங்க வெறுமையா என்ன செய்யக்கூடாது? உன் மாமியார போய் வெறுமையா பார்க்க கூடாது. 6 மணி வார்கோதுமைய அளந்து கொடுத்து மாமியார போய் பாருங்க அப்படின்னு அனுப்புகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாமியார பார்க்கறதுக்கு யாராவது மருமக்கள் பாரு வெறுமையா போக கூடாது. ஆமென் சொல்லுங்க. என்ன? அல்லேலூயா. மாமியார் வீட்டுக்கு போகும்போது உங்க மாமியார் வீட்டுக்கு போகும்போது வீசின கையா வெறும் கையா போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் மாமியார் வீட்டுல இருந்து வெளியே வரும்போது ரூத்து வடக்கால் வார்கோதுமையோட தான் போனாங்க. மாமியார் கற்பித்தபடி செய்த போது 6 படி வார்கோதுமையோட தூக்க முடியாம மூட்டை இல்லை. நான் சொல்றேன் மறுபடியும், மூட்டை கிடைக்கல. 6 படி வார்கோதுமை ஒரு பெட்ஷீட்ல போட்டு அனுப்புறாரு. போர்வையில போட்டு அனுப்புறாரு. இதுதான் அவரால் சுமக்க முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா. நீ சுமக்க முடிகிற அளவுக்கு கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை தயவு கிடைக்கப்படுகிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஒரு ரூத் அவ்வளவுதான் சுமக்க முடியும். 6 படி மரக்கால் வார்கோதுமை அவள் தூக்கிக்கிட்டு ஸ்தோத்திரம் மாமியார் வீட்டுக்கு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நான் ஒரு காரியத்தை சொல்றேன். மாமியார் வீட்டுக்கு எந்த மருமகமார் எப்போ போனாலும் கையில ஸ்வீட்டோட பலகாரத்தோட நல்லா நிறைய வாங்கிட்டு என்னென்னலாம் கொண்டு போக முடியுமோ அதெல்லாம் வாங்கிட்டு போங்க. கர்த்தர் உங்களுக்கு தயை கிடைக்க பண்ணுவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. 3 இடத்துக்கு வெறுங்கையா போக கூடாது. 3 இடத்துக்கு வெறுங்கையா போக கூடாது. இந்த பைபிள்ல
ஒண்ணு எங்க தெரியுமா? ஆலயத்துக்கு வெறுங்கையா வரக்கூடாது. இங்க எங்க எப்படி வரக்கூடாது? வெறுங்கையா வரக்கூடாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, பழைய ஏற்பாட்டுல ஊழியக்காரனை பார்க்க போனா வெறுங்கையா என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஆமென். மூணாவது, மாமியாரை பார்க்க போனா வெறுங்கையா போக கூடாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். 3 இடத்துல வெறுமையா போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் ரூத்துக்கு வாழ்வு கிடைக்க பண்ணினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அந்த நாள்ல 6 மணி வார்கோதுமை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பினார். அடுத்த நாள் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை செய்யணுமோ அதை போவாஸ் செய்தான். இன்னொருத்தன் இருந்தான், ஸ்தோத்திரம் உறவின் முறையில அவனோட பேசினார் போவாஸ். அவன் வந்து சொன்னான், நான் இந்த ரூத்தை என்ன செய்ய மாட்டேன், ரூத்தை கட்டிட்டு அவளுக்குரிய இடத்தையும் அந்த சுதந்திரத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், அனுபவிக்க மாட்டேன். எனக்கு இருக்கிற மனைவி போதும், சொத்து இன்னொரு மனைவி எனக்கு என்ன செய்ய வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சோத்திரம். அப்போ உடனே போவாஸ் சொன்னார், சோத்திரம் எல்லாரும் சாட்சி, ரூத்தினுடைய இடம், நகோமியினுடைய இடத்தையும் அந்த சுதந்திரம் அற்று போகாதபடி நானே திருமணம் பண்ணி, பைபிள்ல பழைய ஏற்பாட்டு சட்டம் ஒன்று உண்டு. ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லை என்றால், திருமணமாகி புருஷன் இறந்து போனான் என்றால் அவனுடைய சகோதரன் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும், சந்தானம் உண்டாக்க வேண்டும். அதனால திருமணம் பண்றது அன்னைக்கு அந்த காலத்துல. இரண்டாவது, திருமணம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைக்காக திருமணம் பண்ணுவது தவறு இல்லை என்பது பழைய ஏற்பாட்டுல ஒரு சட்டம். அதனால போவாஸ் இந்த ரூத்தை ஸ்தோத்திரம் இரண்டாவதாக திருமணம் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புருஷன் இல்லாததுனால, ஸ்தோத்திரம் வம்சமும் இல்லாததுனால, குழந்தையும் இல்லாததுனால ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி சுதந்திரவாளி யார் என்றால் இப்போது போவாஸ் ரூத்தை முறைப்படி விவாகம் பண்ணினார். ஹல்லேலூயா. விவாகம் பண்ணினார். நடந்தது என்ன? விவாகம் பண்ணின பிறகு அதுதான் நம்ம வாசித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத்துக்கு ஒரு வாழ்வு கிடைத்தது. ஹல்லேலூயா. ரூத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். ஆமென். ரூத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். யாருன்னா ஓபேத் என்கிற குமாரனை ஆண்டவர் கொடுத்தார். ரூத் 4வது அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 14வது வசனம். அப்பொழுது ஸ்திரீகள் 4:14 அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பெயர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கிடந்தது. இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறுமையா வந்தாங்க. இப்பொழுது ஒருபடி மரக்கால் பார்ப்பதுமே கிடைச்சது. அறுப்பு காலத்துக்கு பிற்பாடு ஸ்தோத்திரம் உண்டாவதாக 6 மணி மரக்கால் கிடைத்தது. இப்பொழுது 6 மணி மரக்கால் அல்ல, முழுசும் சொந்தக்காரியாக ரூத்தை ஆண்டவர் மாற்றினார். கைகளை கட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஒரு மூட்டைக்கு அல்ல, வயல்ல கிடைக்கிற அத்தனை மூட்டைக்கு சொந்தக்காரி ரூத். கைகளை கட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஒரு படி எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறாரு. 6 படி எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறாரு. முழுசுக்கும் சொந்தமாக்குறதுக்கு ஆண்டவர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென். ரூத்துக்கு ஒரு வாழ்வு கிடைத்தது. போவாசை திருமணம் முடித்து அவளுக்கு ஒரு குடும்ப வாழ்வு கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புருஷனை இழந்தவளுக்கு ஒரு வாழ்வு கிடைத்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. புருஷனை இழந்த ரூத்துக்கு ஒரு வாழ்வு கிடைத்தது. அந்த ரூத் ஸ்தோத்திரம் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரியாக மாறினாள். ஹல்லேலூயா. கவிகளை பொறுக்கிறவள் இன்றைக்கு அநேகருக்கு கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் அவளை ஆசீர்வாதமாக மாற்றினார். தயை கிடைக்க செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு படி கிடைக்கும் போது இந்த ரூத் இந்த வயலை விட்டு வேற வயல் போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மாமியார் கற்பித்தபடி செய்யாம இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தன்னை எல்லாவற்றுக்கும் உட்படுத்தினார். ஸ்தோத்திரம். இந்த மாமியாருக்காக நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்சி மாமியாருக்கு வெறுங்கையா போகாம எல்லாவற்றையும் கொண்டு போனார். அந்த குடும்பத்தை பராமரிக்கிற ஒரு வேலையை செய்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கவனிங்க, மகன் தான் மாமியாருக்கு கொடுக்கணும். ரைட். மாமியார் மருமகளும் மாமியாருக்கு கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் நல்லது, அதான் ஆசீர்வாதமானது. ஆமென். தயை கிடைக்கும், தயை கிடைக்கும். ஸ்தோத்திரம். இப்போ என்ன நடந்துச்சு? வாழ்வு கிடைத்தது மாத்திரம் இல்ல,
ஒரு ஆண் பிள்ளை ஆண்டவர் கொடுத்தார். ஆண் பிள்ளை ரூத் பெற்றெடுத்தார். ஸ்தோத்திரம். அப்பதான் எல்லாரும் சொல்றாங்க நகோமியை பார்த்து, இன்று சுதந்திரவாளி அற்று போகாதபடி இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தயவு செய்தாரா இல்லையா? தயவு செய்தார். அல்லேலூயா. ரூத்துக்கு தயவு செய்தாரா இல்லையா? தயவு செய்தார். நகோமிக்கு தயவு செய்தாரா இல்லையா? தயவு செய்தார். ஆமென். புருஷனை இழந்து அந்த நகோமிக்கு தயவு செய்தார். மருமகளுக்கு தயவு செய்தது, நகோமிக்கு மாமியாருக்கு தயவு செய்தது, அந்த குடும்பத்துக்கே கர்த்தர் தயவு செய்தார். அல்லேலூயா. ஆமென். பேரப்பிள்ளையை கொடுத்தார். அந்த பேரப்பிள்ளை மூலம் கர்த்தர் தயவு செய்தார். அல்லேலூயா. சுதந்திரம் அற்று போகவில்லை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலில் பிரபலமாக கிடவது என்று வாழ்த்தினார்கள். அந்த பேர் தான், அந்த குழந்தைக்கு பேர் தான் ஓபேத். ஓபேத்துக்கு அடுத்ததான் ஈசா. ஈசாய்க்கு அடுத்ததான் தாவீது. தாவீதின் வம்சத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஓபேத்துக்கு பேர் இஸ்ரவேலில் பிரபலமாயிற்று. ஓபேத்துக்கு பேர் இஸ்ரவேலில் பிரபலமாயிற்று. கர்த்தர் அப்படி அவனை தயவு கிடைக்கப்படி ஆசீர்வதித்தார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவி, அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அல்லேலூயா. குறித்த நேரம் வரும். ஆமென். குறித்த நேரம் வரும். ஸ்தோத்திரம். தயவு கிடைத்தது. ரூத்துக்கு தயவு கிடைத்தது. ஸ்தோத்திரம். அவள் வாழ்ந்திருக்க செய்தார். அல்லேலூயா. இழந்து போனவள் வாழ்ந்திருக்க செய்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று வந்தாலே அவளை ஆண்டவர் வாழ்ந்திருக்க செய்தார். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று வந்தாலே அவளை வாழ்ந்திருக்க செய்தார்.